கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய காரியங்களை சரியாய் கவனிங்க. Listen to the word of the Lord carefully, to the word that the Lord is going to speak to us in this morning. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசு இந்த பூமியில வந்து ஜீவித்ததான நாட்களை நாம் நினைவு கூறுவோமாக. Let us remember the times when Jesus was in this world. நம்மை நேசித்து நம்முடைய ஆண்டவர் நமக்காக சகல மகிமைகளையும் துறந்து அவர் இந்த பூமியில ஒரு மனுஷனாக வந்து பிறந்தார். Jesus born in this world, living all these glories for the sake of his love that he kept upon us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. பூமியில வந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யும்படியாக, தம்மோடு இருக்கும்படியாக, தம்முடைய மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. It is necessary for the Lord to prepare his bride and to be with them. He made apostles. அவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார். He selected his disciples. அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். They have been with Jesus. அவர்கள் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார்கள். They have seen him face to face. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அந்த சீஷர்கள் இயேசுவோடு இருந்த அந்த காலகட்டங்களை யோசித்து பாருங்கள். Remember the time when the disciples were with Jesus. இயேசுவை கண்டார்கள். They looked at him. இயேசுவோடு பேசினார்கள். They talked with Jesus. இயேசுவோடு நல்ல பழகினார்கள். They have related with him. இயேசுவோடு உட்கார்ந்து அமர்ந்து ஆண்டவரோடு புசித்து குடித்தார்கள். They sat and supped with him. இயேசுவோடு பிரயாணப்பட்டார்கள். They traveled with Jesus. இயேசுவோடு எல்லா விதமான அனுபவங்களையும் அவர்கள் கண்டார்கள். They have seen every sort of experience with Jesus. யோசித்து பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில் ஒரு மனிதனாய் வந்து அந்த மனுஷனை கிறிஸ்துதான் என்று அறிந்து அந்த மனுஷகுமாரனோடு இருந்த அனுபவங்கள் எவ்வளவு விசேஷமான அனுபவங்களாக இருந்திருக்கும். Think how special experience it have been, the disciples who have found the Almighty God as Jesus and being with him. ஆனால் அந்த சீஷர்களின் மத்தியிலேயே ஒரு மூன்று விதமான கூட்டத்தார் இருந்தார்கள். But even among those groups of disciples there were three groups. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. முதலாவது கூட்டத்தார் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க ஆண்டவரோட ரொம்ப ஐக்கியப்படல. The first group of people, they did not relate much with the Lord. ஆண்டவரோடு இருந்தார்கள். 12 பேர்ல அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஆனா கிறிஸ்துவோட ரொம்ப ஐக்கியப்பட்டு நெருங்கி இருக்கல. But they went with Jesus but not too close to him. ஆனா 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள்ல அவர்கள் வர்றாங்க. அவர்களுடைய கிரியைகள் பெரிதான அளவுல இல்லாமல் இருக்கிற. But they come under the names of the 12 disciples, but their deeds were not so great. அவர்களுடைய ஊழியங்களும் அவர்களுடைய ஜீவியங்களை குறித்து நாம் பார்த்து வேதத்தில் அதிகமாய் சொல்லப்படவில்லை. சுருக்கமா ஒரு சில வார்த்தைகள்ல சில சீஷர்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. They have not seen much in the Bible. We do not know about what the works and deeds they have done for the Lord. இது ஒரு கூட்டத்தார். This is a one group. இந்த 12 பேர்ல இவங்க ஒரு குரூப். They are one among the 12. இதுல இரண்டாவது ஒரு குரூப் இருக்கு. There is a second group. அந்த குரூப் யாருன்னு சொன்னா, இயேசு எங்க போனாலும் அவர்களை தான் கூட்டிட்டு போவார். The second group is Jesus will take them wherever he goes. எங்க போனாலும் அவர்களை தான் அவர் அழைத்து கொண்டு போவார். வேற ஒருத்தரும் அவங்க கூட வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். He will take only them wherever he goes and will not allow others. சீஷர்கள் மத்தியில இரண்டாவது குரூப். They are the second group among the disciples. இவங்க யாருன்னு தெரியுமா? Do you know who are they? இவங்க யாரு சொல்லுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். It is Peter, James and John. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இவங்க எப்போது இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஆண்டவர் இவர்களை கூட வைத்துக் கொண்டார். They were always with Jesus and Jesus kept them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. மூணாவது ஒருத்தன் இருந்தான். There is a third group. அவன் ஒருத்தன் தான். It is one. அவன் யார்? Who is he? மூணாவது அவன். He is the third one. இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ். He is the one who betrayed Jesus, that is Judas. முத்தத்தினால் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ். The one who betrayed him with a kiss.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவர் யூதாசை நேசித்து எத்தனையோ பொறுப்புகளை கொடுத்திருந்தார். He loved him and gave great responsibilities. எத்தனையோ காரியங்களை அவன் உண்மையாய் இருப்பான் என்று நம்பி ஊழியங்களை கொடுத்திருந்தார். He gave many ministries considering he will be faithful. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அந்த நாட்களில் பஸ்கா கொடுக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு அந்த பஸ்கா அப்பத்தை பிட்டு முதல்ல யாருடைய கையில் கொடுக்குறாரோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்கிறவன்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினார். The Lord revealed a sign by in the time of Passover when the first bread he gave to him, he will only go to betray me. அந்த நாட்களில் அந்த பஸ்கா அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிற அந்த பண்டிகை நாட்களில் அதை ஆசரிக்கக்கூடிய முக்கியமானவர், அதை எடுத்து கொடுக்கக்கூடியவர் முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள கனப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். It means in those days when they were celebrating the festival of Passover, whom they give the first bread and wine, they are honored. இப்போ இங்கே இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் முதல்ல நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்? Whom we ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறோம். We give unto the saints of God the first bread and wine. முதல்ல விசுவாசிகளுக்கு கொடுக்கிறது இல்ல. We are not giving unto the believers. முதல்ல ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறோம். We give first unto the workers. ஏது யூதாசுக்கு அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிறதின் காரணம் என்ன? What is the reason began Jesus giving unto Judas? அவன் மனம் திரும்பும்படியாய் அந்த கடைசி நேரத்திலும் கூட ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் அவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தையும் வெளிப்படுத்தி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். Even the last time that Jesus is giving a chance to him since because he loves him that he may repent. அவன் தான் காட்டி கொடுக்க போறான்றது ஆண்டவருக்கு தெரியும். Jesus knows he is going to betray him. ஆனாலும் அவன் திருந்த வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும், தான் கனப்படுத்துகிறதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அந்த கடைசி நேரத்திலையும் கூட அந்த அப்பத்தை பிட்டு முதல்ல அவனுக்கு தான் கொடுக்கிறார். Even in the last time, even he knows he is going to betray him, he wants to know him that he loves him and honor him so that he gives the bread unto him. ஆண்டவர் தன்னை முக்கியப்படுத்துகிறார், தன்னை நேசித்து முதலாவது கொடுத்தார், இந்த இயேசுவை நான் காட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல, அவன் மனஸ்தாபப்படலை, ஆண்டவரை போய் காட்டி கொடுத்தான். He did not repent for the mistake that he is going to betray the Jesus who is loving and honoring, but he done the action that he have to do. யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாக அவனுக்கு அநேக சந்தர்ப்பங்களை இயேசு கொடுத்தார். Jesus gave him many chances that he may repent for his mistake. ஆனா அதை ஒன்றுமே அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாய் காணப்பட்டான். But he was in a state that he cannot understand. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. மூன்று விதமான கூட்டத்தார் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலேயும் சபையிலேயும் காணப்படுகிறார்கள். There were three groups of people who are found in the church of God. இவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். They are all chosen by God. ஆண்டவர் தான் இவர்களை அழைத்திருக்கிறார். Jesus have called them. ஒவ்வொருவரையும் தம்மோடு இருக்கும்படியாக ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் அவர்களை அழைத்திருக்கிறார். The Lord have called them, everyone, that they may do the work of the Lord. அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தார்கள். They all been with Jesus. ஆனாலும் அவர்கள் மத்தியில இப்படி ஒரு மூன்று விதமான ஒரு பிரிவுகள் காணப்படுகிறது. There were three groups of divisions among them. இந்த மூன்று விதமான பிரிவுகள்ல விசேஷமானவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பேதுரு, யாக்கோபு, யோவான். The special among the three groups were Peter, John and James. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இவங்க மூணு பேர் மத்தியிலையும் ஒருத்தன் முதன்மையானவனாய் காணப்பட்டான். There is one who is more important among these three. அவன் யார்? Who is he? அவன் யார்? Who is he? சொல்லுங்க. இங்க யாரை வேணாலும் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. யாரு? யோவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர்ஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா இருக்கவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாதீங்க. சந்தோஷமா இருக்கவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் இந்த பையங்க இந்த பிரதர்ஸ்மார்களுக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா கை ரெண்டையும் கீழே வச்சுட்டு வெறும் அல்லேலூயா சொல்லுகிறாங்க. They have no joy since they keep their hands down and praising. சந்தோஷமா இருக்க சகோதரமா ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நான் பார்க்குறப்ப வேற வழி இல்லாமல் சிலர் கைகளை உயர்த்தி விடுகிறாங்க. Some they raise their hands without they are compelled. கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருங்க. Be happy in the Lord. மூன்று பேர்ல ஒருத்தன் விசேஷமானவனா இருந்தான். அவன் யாரு? Who is he, the special one among the three? three? யோவான். John.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. யோவானுக்குள்ள இருக்கிற விசேஷம் என்ன? What is the special thing found in him? யோவானுக்குள்ள இருந்த விசேஷம் என்ன? What is the special thing found in him? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. Can someone say? இயேசுவினுடைய மார்பில் அவன் சாய்ந்திருந்தான். He leaned on the arms of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த யோவானை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். We are going to meditate about John. சில விசேஷமான காரியங்கள் அவனிடத்துல இருந்தது. There were few things which are so special in him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை அவன் எப்படியாகிலும் அவன் கண்டுவிட வேண்டும், தரிசிக்க வேண்டும். In this world a man have to somehow see the Lord. எப்படியாகிலும் ஆண்டவரை தரிசிச்சு. He should have a vision about the Lord. ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவை பார்க்கணும். Everyone who accepted Jesus as his own savior have to see the Lord. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் சொல்லுங்க, it is who is better who believe without seeing. காணாம விசுவாசிக்கிறவங்க தான் விசேஷமானவங்க நம்ம அறிந்திருக்கிறோம். We know they are special who believe without seeing. ஆனால் இந்த பூமியில ஆண்டவரை நம்ம நிச்சயமா கண்டுருவோம். For sure we have seen the Lord in this world. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவரை காணாமல் இன்னும் நான் இயேசுவை பார்க்கவில்லை, இன்னும் நான் ஆண்டவரை தரிசிக்கவில்லை, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சிலர் அவிசுவாசப்பட்டு பின்வாங்கி போகிறார்களே, அவர்களுக்காக தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. To them who backslid with their mind that I have not seen the Lord, so I will not believe, to them this verse was said. இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுதே ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தரிசனமாவார். The Lord will be revealed unto the one who believes the Lord even in this world. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. எத்தனை விதமான தரிசனங்களை ஒருத்தர் காணலாம்? How many types of vision a man can see? நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? What are the chances of vision that we may have? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டாரே, அது ஒரு சாயல். It is favor than when Jesus was as a man in this world as a son of man. இயேசு இந்த பூமியில அவர் மனுஷனா வந்து நம்மை போல ஒரு மனுஷனா இருந்தாரே, அது ஒரு சாயல். It is an image when Jesus was as a son of man in this world when he was born. அந்த சாயலை அன்றைக்கு இருந்த மக்கள் தரிசித்தார்கள். They saw that image, those who are there at that time. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அவர் இந்த பூமியில ஜீவித்த நாட்கள்ல பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை கூட்டிக் கொண்டு ஒரு மலையில ஏறி அந்த இடத்துல அவர் மறுரூபமாகிறத பார்க்கிறோம். We see Jesus taking John, Peter and James to a mount and he got transformed there. ஒரு மறுரூபமாகி ஒரு மகிமையான ஒரு சாயலை அவர் உடையவராக மாறினார் பூமியில இருக்கும் பொழுது. Even in this world, he was living in the world, he went to the mountain and got transformed and become into a glorious. அந்த சாயலை கண்டவர்கள் யார் யார்? Who has seen the glorious image? அந்த சாயலை கண்டவர்கள் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க மூணு பேரும் தான் அந்த சாயலை கண்டார். John, Peter and James have seen this glorious image. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அடுத்து ஆண்டவர் இந்த பூமியில கல்வாரிக்கு போகிறார். Then the Lord moves to the Calvary. கல்வாரி பாடுகள் ஆரம்பித்த பிற்பாடு, when the trials of the Calvary began, கல்வாரி பாடுகள் ஆண்டவருக்கு ஆரம்பித்த பிற்பாடு, the tribulation of the Calvary began, கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை தேடி வந்து அவர்கள் பிடிக்கிறார்கள். they caught him in the garden of Gethsemane. இயேசு தன்னை அவர் அடையாளம் காட்டுகிறார். Jesus showing himself. இயேசுவினுடைய பாடுகள் ஆரம்பித்த பிற்பாடு கல்வாரி காட்சியை கண்டவர்கள் எல்லா சீசர்களும் கண்டார்கள் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சீசர்கள் மட்டும்தான் கண்டார்கள். Only a few disciples have seen that all the tribulation that the Lord have undergone. எல்லாரும் ஓடி போகும்போது யோவானும் கூட ஓடி போய்விட்டார். When all fled, even John fled. அவர் எப்ப திரும்பி வந்தார்? When he returned, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் நிற்கும் பொழுது இயேசுவை விசாரிக்கக்கூடிய வேளையில, in the time when they were encouraging Jesus in the house of the high priest, அந்த இடத்துல வந்து நின்று விசாரணிக்கக்கூடிய காரியங்களை யோவான் கவனித்துக் கொண்டிருந்தார். he was looking and monitoring the things when he was encouraged. ஓடி போன சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான், மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். ஆனா பேதுருவும் யோவானும் தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. Everyone ran away and only John and Peter stood and saw Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆனா
பேதுருவை காட்டிலும் இதுல யோவான் விசேஷிக்கப்பட்டவர். John is more special than Peter. ஏன்னு சொன்னா இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறதான வேளையில தைரியமாய் சிலுவை அண்டையில வந்து நின்ன ஒரே சீஷன் யோவான் மட்டும்தான். It is only John who came very bravely unto the cross when Jesus was hanging on the cross. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவினுடைய சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில இயேசுவினுடைய பாதத்துக்கு அருகே அவனுடைய தாயோடு அந்த இடத்துல தைரியமா யாருக்கும் பயப்படாம சிலுவை அருகே வந்து நின்ற ஒரே ஒரு சீஷன் யாரு? யோவான். John is the only disciple who came very bravely and courageously unto the feet of Jesus when he was hanging on the cross. பேதுரு கூட அவர் வந்து அந்த இடத்துல ஆண்டவரை பின்பற்றி வந்து தூரத்தில் இருந்து ஆண்டவரை கவனித்து கொண்டிருந்தார். கிட்ட வந்து கல்வாரியில ஆண்டவருடைய சிலுவை அண்டையில் அந்த மரண நேரத்தில் இல்லை. Even Peter was looking at him from a far distance, but did not come very nigh unto Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அப்ப கல்வாரி காட்சியினுடைய சரியான தரிசனத்தை பெற்ற ஒரு ஆள் யாரு? யோவான் தெளிவா கல்வாரி காட்சியை பார்த்திருக்கிறார். John have had a clear vision of the Calvary. அன்றைக்கு சூழ்ந்திருந்ததான ஜனங்களின் மத்தியில ஆண்டவரை பின்பற்றினதான ஜனங்கள் சிலர் அந்த கல்வாரி காட்சியை கண்டிருக்கிறார்கள். The few who followed Jesus have seen the vision of Calvary. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. மூன்றாவது சாயல் என்ன? What is the third image? முதல் சாயல் என்ன? What is the first one? முதல் சாயல் என்ன? மனுஷனாய் பூமியில வந்தது. He came as a man into this world. இரண்டாவது சாயல் என்ன? The second image. மறுரூப மலையில அவர் மறுரூபமான சாயல். In the Mount of Transformation he got transformed. மூன்றாவது சாயல் என்ன? The third image. கல்வாரியின் சாயல். Image of Calvary. நான்காவது சாயல் என்ன? What is the fourth one? உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிற அனுபவம். Seeing the resurrected Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. பேதுரு மீன் பிடிக்கலாம் என்று சொன்ன உடனே எல்லா சீஷர்களும் அவனோடு கூட படகில் ஏறி மீன் பிடிக்க போனார்கள். Every disciples went to catch the fish when Peter asked them. அவர்கள் எல்லாம் கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். They were fishing in the sea. ஆண்டவராகிய இயேசுவோ கரையில நின்று ஏதாகிலும் உங்களுக்கு அகப்பட்டதா என்று கேட்கிறார். Jesus was on the shore and asking, have you caught anything? உயிர்த்தெழுந்த சரீரத்துல ஆண்டவர் இருக்கிறார். He was in his resurrected body. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. உயிர்த்தெழுந்த சாயலில் இருக்கிறார். He was in the image of resurrection. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க சரியான ஒரு இடத்தை சொல்லி அதுல வலைய போடும்படியாக சொல்லுகிறார். He points a place and asks them to put the net there. அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேதுரு வலைய போட்டபோது திரளான மீன்களை அதுல காண்கிறார்கள். When they obeyed the voice of the Lord and done accordingly, they have received a great abundance of fish. இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில யோவான் அந்த படகுல நின்று கொண்டு சொல்லுகிறார் பேதுருவினிடத்துல, அவர் கர்த்தர். When these things were happening, John was saying unto Peter, it is Lord. அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். He is Lord. உடனே பேதுரு என்ன செய்கிறான்? அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினா உடனே அவன் தண்ணீர்ல குதிச்சிறான். Since Peter was naked, he just jumped into the waters. ஆண்டவரோ கரையில அவர் அமர்ந்து இவர்களுக்கு நெருப்புள்ள மீன்களை சுட்டு அவர்கள் வரும்போது அவர்கள் கொடுக்கும்படியாக ஆயத்தத்தோடு இருந்தார். Jesus is ready with the fish, he is being burnt and he was ready to give them. அவர்தான் இயேசுதான் அவர்ன்றத எல்லா சீஷர்களும் புரிந்து கொண்டார்கள். அவரிடத்துல அதை பற்றி பேசுறதுக்கு அவங்க தயக்கத்தோடு எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. Everyone knows that it was Jesus, but they have a hesitation to talk. உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய சாயல். The image of the resurrected Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இன்னொரு ஒரு சாயல் இருக்கிறது. There is another image. அது என்ன சாயல்? What is that? அது என்ன சாயல்? இந்த சாயலை ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பார்த்தாங்க. It is only one who have seen this image. அது என்ன? What is that? பத்மு தீவில் யோவான் இருக்கும் பொழுது, when John was in the Iceland, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் Revelation 10 முதல் 18 வசனங்கள் வரையும் நீங்க வாசித்து பார்த்தால் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். From verse 10 on 18. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனின் சாயலில் அவர் காணப்பட்டார். He was in a great spirit like a sun. வாசிங்க. ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை புஸ்தகத்தில் எழுதி ஆசையாவில் இருக்கிற எபேசு, சிர்மனா, பெர்கமு,
தியேத்திரா, சர்தே, பிலேத்தேயா, லவேதிக்கா என்னும் பட்டணங்களில் 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. பாருங்க, ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயலை மகிமையாய் வல்லமையாய் நிறைந்த கிறிஸ்துவை இந்த யோவான் தரிசிக்கிறார். He is seeing Jesus who is like unto the Son of Man, a glorious form. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. சீஷர்கள் எல்லாரும் இந்த சாயலை காணவில்லை. All the disciples did not see this image. ஆனா சகலவிதமான சாயல்களையும் கண்டவர் இந்த யோவான் மட்டும்தான். Only it is John who have seen all sorts of image. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஏன் யோவானுக்கு இத்தனை விதமான காட்சிகள் கொடுக்கப்பட்டது? Why it is to John all these images were given? இது ஒவ்வொரு சாயலையும் காண்கிறது என்று சொல்லுகிறது ஒவ்வொரு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. Every image reveals a doctrine. யோவானுக்கு இத்தனை சாயலையும் காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. It is a great blessing for John to see all these images. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the Lord. ஏன்? Why? யோவான் தேவன் மேல அன்புள்ளவனாக இருந்தான். Because John loved Jesus. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the Lord. யோவான் இயேசுவினுடைய அன்பின் சீஷனாக இருந்தார். He is a loving disciple of Jesus. பேதுருவையும் கூட ஆண்டவர் விசேஷித்தவனாய் ஆண்டவர் சொல்லி அவன் மேல ஒரு சபையை கட்டுவதாக வாக்கு பண்ணுகிறார். Jesus have loved Peter more and told, I will build a church upon him. அவனை முக்கியத்துவப்படுத்துகிறார். He is making him important. ஆனால் இந்த பேதுருவை காட்டிலும் ஒரு விசேஷமான ஒரு அன்புள்ளவன் யார் என்று சொன்னால் யோவான் தான். It is John who is more loving than Peter. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. பேதுருவினிடத்துல கிறிஸ்து ஒரு அன்பை எதிர்பார்த்து பேதுருவினிடத்துல 3 முறை கேட்கிறார். Since because of the love that the Lord had upon Peter, he asked for thrice. என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? திரும்ப திரும்ப பேதுருவினிடத்துல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்கிறதின் காரணம் என்ன? What is the reason began Jesus asking the same question again and again unto him? ஆண்டவருக்கு இன்னும் அதிகமான ஒரு அன்பு பேதுருவினிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். He is expecting more love from Peter. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the ஆனா Lord. இந்த பூமியில ஜீவித்த நாட்களிலேயே இந்த யோவான் இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவராய் காணப்பட்டார். But John was more liking unto Jesus even in the time when he was in the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. காரணம் யோவானுக்குள்ள இருந்த ஒரு அன்பு. Reason is the love that is found in John. இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. The love that can love Jesus. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். He is an ordinary man. அவருடைய ஜீவியத்திலேயும் குறைவுகள் குற்றங்கள் இருந்தது. There are shortcomings in his life. யோவானுக்குள்ள இருக்கிற நல்ல சுபாவங்களையும் கெட்ட சுபாவங்களையும் நாம் பிரித்து வேதத்துல பார்த்தா அவனுக்குள்ளேயும் சில கெட்ட சுபாவங்கள் இருந்தது. When you separate all the good and evil, he is also having some mistakes. புறக்கணிச்சு தள்ளும்படியான சுபாவம் யோவானுக்குள்ள இருந்தது. He has a habit of neglecting. என்ன அது சுபாவம்? What is that? பேதுருக்குள்ள அந்த யோவானுக்குள்ள இருந்த அந்த சுபாவம் என்ன? What is the nature that is found in John? யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்துல போகிறார்கள். John and Jacob is going unto Jesus. இயேசுவினிடத்துல போய் இயேசுவினிடத்துல சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல ஒரு காரியம் கேட்போம், நீங்க அதை எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும். They are saying, Lord, I will ask a thing and you have to give it. அதை நீங்க எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். They are saying you must give it. அது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்க போகிறீர்கள் கேளுங்க. Jesus asking, what is that you are going to ask me? உடனே அங்க யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் மகிமையில் இருக்கும் பொழுது உம்முடைய வலது பாரசத்துல நானும் இடது பாரசத்துல என்னுடைய சகோதரனும் இருக்க வேணும்.
அதுக்கு நீங்க அருள் செய்ய வேணும்னு சொல்லுகிறார். They are asking that you should grant us that when you are in your glory, my brother and I have to be on your sides. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசை பாத்தீங்களா? See how much great desire it is. சரி, பூமியில இருக்கக்கூடிய நாட்கள்ல உமோடு இருக்கிற வரை நாங்க ரெண்டு பேரும் உமக்கு ரைட் லெஃப்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா பரவா. It is better if they would ask if it things to be in this world. ஆண்டவர் மகிமையில இருக்கும் பொழுது, When he is in his glory, பரலோக ராஜ்யத்துல இருக்கும் பொழுது, when he is in his kingdom, ஆண்டவரே நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வலது பாரிசத்திலையும் ஒருத்தர் இடது பாரிசத்திலையும் அமரணும், அதுக்கு நீங்க எனக்கு அருள் பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. he is asking them that he may grant that they may be in the right and left of Jesus. இவங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு சாதாரணமான கேள்வி இல்லை. ஒரு பதவி ஆசையும் உயர்ந்த ஸ்தானங்களை விரும்பி தான் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் சில கேள்விகளை கேட்பான். The desires is not simple, it is the love of position that they have. லூசிஃபர் மனசுல நினைச்சா அவன் தள்ளப்பட்டான். Lucifer thought in his mind and he was cast down. ஆனா இவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் கண்டு ஆண்டவர் அவர்களிடத்துல சொல்லுகிறார், நீங்க என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி தெரியாம கேட்குறீங்க. யார் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கணுமோ இடது பாரசத்தில் இருக்கணும்னு சொல்லி பிதா யாரை குறித்து வைத்திருக்கிறாரோ அவங்க தான் அதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். But Jesus looking into their heart, he says, you know not what you ask, and it is only the Father who decides. உங்கள பெரியவனா இருக்க விரும்புகிறவன் பணிவிடக்காரனா இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். He says, who want to be great, you be the servant. இத 10 சீஷர்களும் கேள்விப்பட்டு இவங்க மேல பயங்கர கோபமாயிட்டாங்க. The remaining heard of it and they were wrathful. எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் இயேசுவிடத்துல எவ்வளவு விவரமா பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க 10 பேர் என்ன செய்தார்கள்? அவர்கள் மேல கோபப்படுகிறார், எரிச்சல் அடைந்தார்கள். The remaining 10 was bitter against them since they were so clever to ask Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. நமக்கு கூட இந்த பூமியில சில வேளைகள் இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் வரும். Even in this world we may have such desires. இருக்கிற இடங்கள்ல நம்மள தான் உயர்த்தி வைக்க வேண்டும். They should exalt us in the place where we are. அந்த ஸ்தானத்துல இருக்கணும். We have to be in that position. அப்படி நம்ம நினைப்போம். We will desire. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள யாரு பெரியவனா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க முதல்ல என்ன செய்யுங்க? பணிவிடைகளை செய்யுங்க, பணிவிடையின் ஊழியங்களை செய்யுங்க. Those who want to be great, you do the ministry of service. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இது இவரிடத்துல இருந்து ஒரு கெட்ட ஒரு சுபாவம். It is a bad nature found in him. ஆனாலும் கர்த்தர் இவரை ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். But the Lord has forgiven him. இன்னொரு சுபாவம் என்னன்னு சொன்னா பழி வாங்குற சுபாவம் இந்த யோவானுக்கு இருந்தது. He had a nature of taking revenge. அது என்ன அப்படின்னு சொன்னா, What is that? இவங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் கொடுக்கப்பட்ட இடி முழக்கத்தின் மக்கள். They are the sons of thunder. இவங்க ரெண்டு பேருடைய தகப்பன் பேர் என்ன? What is the name of their father? தகப்பன் பேர் என்ன? வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். செபதேயுவின் மகன் சொல்லு. Son of Zebedee. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த இருவரும் இந்த செபதேயுவின் மகன்களாகிய ரெண்டு பேரும் ரொம்ப எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், உற்சாகமாக ஆர்வமாக எதையுமே எல்லாத்தையும் செய்யக்கூடிய கிருபை பலன் உள்ளவர்கள். They are so great, received grace to do anything with more encouragement. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசு தன்னோடு கூட இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா ஆண்டவர் சும்மாவா வைத்திருப்பாரு? It is for no reason Jesus have kept them. ஒரு தூதுல ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், இயேசுவோடு இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. Pastor says in his message why Jesus kept his disciples. அவங்க பலவீனமானவங்க தான், முட்டாள்கள் தான், அவங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, அவங்க ஜெபத்துல தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லுகிறாங்க. He says they are weak and they are foolish and they slept in their prayers. ஆனா அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இவர்கள் எல்லாம் பயங்கரமான வல்லமையுள்ளவர்களாய் மாறினார்கள். But once they receive the anointing they become valiant. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியா ஆண்டவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லத்தக்கதான விதத்துல தான் அவர்கள் காணப்பட்டார்கள். The life in a position where it can be said the Lord have chosen the weak to put to shame the born. ஆனால் இந்த யாக்கோபும் யோவானும் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா சற்று விசேஷமானவர்களாய் எல்லாவற்றிலேயும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But the John and James were some special sort of person. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள் சொன்னா இடிமுழக்கத்தின் மக்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். We read in the Bible they were the sons of thunder, those who were Jesus. இவங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. They had a zeal. இயேசுவோடு கூட இருக்கிற நாங்கள் செய்கிற அற்புதத்தை, கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை வேற ஒருவன் உம்மை பின்பற்றாத ஒருத்தன் உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துறான், நாங்கள் அவனை போய் பார்த்து நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது,
நீ இயேசுவோட சேர்ந்தாதான் இப்படி செய்யணும்னு சொல்லி வைராக்கியமா போய் இவர்கள் ஒரு காரியத்தை கண்டிக்கிறார்கள். They go and rebuking a person who's doing wonder in the name of the Lord, who was actually not with the Lord. They rebuke him that he shouldn't do it. இயேசுவை பின்பற்றவங்க தான் இதை செய்யணும். Only those who follow Jesus have to do it. நீ கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, ஆனா கிறிஸ்துவனுடைய நாமத்தில் இதெல்லாம் நீ செய்யறியே அப்படின்னு சொல்லி போய் அவங்கள போய் எதிர்க்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார். They had a zeal to rebuke the person, saying, "You have not followed Jesus and doing wonder in the name of Him. You haven't do it." இன்னொரு பகுதியில் இயேசு ஒரு பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடினால இவர்களுக்குள்ள ஆண்டவரிடத்துல இவர்கள் கேட்கிறாங்க. அவர்கள் மேல் கோபப்பட்டு, ஆண்டவரே வானத்திலிருந்து எலியா மாதிரி அக்கினியை வர வச்சு இவங்க எல்லாரையும் சுட்டு எரிச்சிடலாமா, அப்படி செய்யறதுக்கு நீங்க விரும்புறீங்களா, அப்படி நாங்கள் கட்டளை இடணுமா அப்படின்னு கேட்கிறார்கள். They are asking Jesus in other circumstance when Jesus was in the city, when people did not receive him, they are saying him that out of wrath can you ask as Elijah has sent the fire upon this people to be burnt. வரங்கள்ல ஒரு வரங்கள் இருக்கு, அற்புதங்களை செய்யும் சக்தி. There is a gift to do wonders. பாருங்க, அது எப்படின்னு சொன்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு கிருபை உள்ளவர்களாக இருப்பார். They have a grace to do anything. இவர்கள் அப்படி கேட்கிறாங்க. They are asking so. உடனே ஆண்டவர் அவர்களை அதட்டுகிறார். The Lord is rebuking them. உங்களுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது? What spirit is in you? ஆண்டவர் அதட்டுகிறார். He is rebuking them. பழி வாங்க கூடாது. You do not take revenge. பழி வாங்கக்கூடிய சிந்தை இருக்க கூடாது. You should not have a mind to take revenge. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. நம்முடைய ஜீவியத்திலும் கூட சில வேளைகளில் நாம் பழி வாங்கும்படியாக துடிக்கிறோம். Sometimes we are ready to take revenge. அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை ஒரு வழி பண்ண வேண்டும். We should do something else unto them. அவர்களை ஏதாகிலும் செய்ய வேண்டும். We have to do something. பழி வாங்க துடிக்கிறார்கள். They are waiting to take revenge. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. அது கர்த்தருடையது. It is of the Lord. அப்படிப்பட்ட பழி வாங்கக்கூடிய ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்குமானா ஆண்டவர் அவைகளை அதட்டுகிறார். The Lord is rebuking. We have the nature of taking vengeance. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. மற்றபடி இந்த யோவானுடைய சுபாவங்கள் எல்லாம் நல்ல சுபாவங்கள் தான். When considering the other things, he is very good. பழி வாங்கக்கூடிய ஒரு மனுஷனாய், பழி வாங்குறதுக்கு கோபப்படக்கூடியவனாய் காணப்பட்டார். He is the one who takes revenge, and out of that he was angry. ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள காணப்பட்டது. He had a zeal. இவர்களை அழித்திரலாம், கர்த்தருடைய வார்த்தையை இவங்க கேட்கலைன்னா இவங்க உயிரோடு இருக்கக்கூடாது, இவங்களை கொல்லணும்னு அந்த வைராக்கியம் இருந்தது. They had a zeal to destroy them, those who have not hearkened unto the words of the Lord. ஆனா இயேசுவோடு இருக்க இயேசுவோடு பழக கிறிஸ்துவினுடைய அன்பு அவனுக்குள்ள வந்து அவர் நல்ல அன்பை குறித்து பேசக்கூடியவராக மாறிவிட்டார். But when he was keep on being with Jesus, he was influenced and he became a person who can speak of the love of Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசு அற்புதங்களை செய்யும்போது அவர்களோடு கூட இவர் இருந்தார். He was with Jesus when he performed miracles. இயேசு இவர்களை அழைத்த உடனே, இந்த யாக்கோபை யோவானை அழைத்த உடனே தன்னுடைய தகப்பனை விட்டுட்டு அந்த வலையை போட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி கீழ்ப்படிந்து அவர்கள் வந்தார். They obeyed Jesus and came when Jesus called him by leaving the net. இவர்களுடைய கிரியைகள் நடக்கைகள் எல்லாம் இயேசுவுக்கு பிரியமா இருந்தது. யோவான் அதுல விசேஷமானவனாய் காணப்பட்டார். Their works and deeds were pleasing unto the Lord, and John is special among them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த இயேசுவினுடைய இருதயத்தில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இந்த யோவானுக்குள்ள இருந்தது, குறிப்பிடத்தக்கது. It is special mention that John had an experience of leaning upon the arms of Jesus. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். A perfect love will cast away fear. ஆண்டவர் மேல ஒரு அநாதி சிநேகம் உள்ளவனாய் இவர் காணப்பட்டார். He had an eternal love upon Jesus. யோவான் 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது, in John chapter 13, யோவான் 13 23 24 25 verse 23 to 26. அந்த சமயத்தில் நல்ல மைக்கை கிட்ட வச்சு சத்தமா வாசிங்க. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த அன்பான சீஷன் இயேசுவினுடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தான். This loving disciple was leaning on Jesus. இந்த பேதுரு யாக்கோபு இயேசுவோடு கூட இருந்தாலும் இயேசுவினிடத்துல ரொம்ப க்ளோஸா இல்ல.
And John and Peter was too close with Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவோடு அவர்கள் ரொம்ப நெருக்கமாக அவர்கள் பழகவில்லை. They have not related too close with Jesus. யோசித்து பாருங்க, இயேசுவுடைய மார்பில் இந்த சீசன் சாய்ந்து கொண்டிருந்தா இயேசு அதுக்கு இடம் கொடுத்து விட்டுருக்கிறாருன்னு சொன்னா அவங்க எவ்வளவு அன்பா அந்த சீசன் இருந்திருப்பான்னு பாருங்க. Think if Jesus have given room that he may lean upon his arm, how much love he would have had upon Jesus. இந்த யாக்கோபுக்கும் பேதுருவுக்கும் இயேசுவோட மார்பில் சாயணும்னு ஆசை இருந்திருக்கும். The John and Peter would have had a desire to lean upon his bosom. இயேசுவோட மார்பில் சாயணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒன்று அவங்களை தடுக்கிறது, ஆண்டவரிடத்துல ரொம்ப அன்பு காட்ட முடியவில்லை. They are not able to show much love since they have even then they have desires. தன்னை காட்டி கொடுக்கிற சீசனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது பேதுருவுக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட். என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இயேசுவோட மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற யோவானை பார்த்து பேதுரு சொல்றார், யாருன்னு கேளு, யாருன்னு கேளு. Peter was so curious to know who is the one, but so he is asking John that you may ask Jesus. ஏன் பேதுருவே கேட்டிருக்க வேண்டியதானே? He could have asked. ஆண்டவரே அது யாருன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? He can ask, Lord, who is it? அவர் ஏதோ ரகசியமாக வச்சிருக்கிறார், ரகசியத்தை எல்லாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு, அந்த மார்பில் சாய்ந்திருக்கிறானே அந்த சீசனுக்கு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறான், யோவானை பார்த்து அது யாருன்னு கேளு, யாருன்னு கேளு. He knows that the Lord has kept this as a secret and he will not reveal unto him, only to the one who is leaning on his arm. So he asked John to ask. சரி, அவர் யோவான் என்ன செஞ்சார், உடனே திரும்பவும் இயேசுனுடைய மார்பில் அவர் சாய்ந்துக்கிட்டு ஆண்டவரே அவன் யார் அப்படின்னு கேட்குறார். He is leaning again upon the arms of Jesus and asking, Lord, who is he? அந்த அன்பான சீசன் கேட்ட உடனே இவர் ரகசியத்தை சொல்லிடுறார். The Lord is revealing the secret, even his loving disciple. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பை கவனிச்சு பாருங்க. Look unto the love of Jesus. அவன் சீசன் கேட்ட உடனே இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா இந்த யோவான் தன் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு அவன் யாருன்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், இதை நான் பிட்டு யாருக்கு கொடுக்குறோந்தோ அவன் தான். When the Lord knows that everyone have a desire to know it, but when John asked the Lord by leaning on his breast, he is revealing the secret. இப்போ இயேசுவினிடத்தில் ஏதாவது கேட்கணும்னாலும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த யாக்கோபுக்கும் பேதுருவை விட யோவானுக்கு அதிகமான ஒரு அன்பும் ஆண்டவரோடு அதிகமான ஒரு நெருக்கமும் இருந்தது. Regarding Peter and James, John had a greater love regarding God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவோடு கூட இருந்து இயேசுவினுடைய அன்பை தனக்குள்ள பெற்றுக்கொண்டார். He has been with Jesus and received the love of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவினுடைய மனதில் உள்ளதான ரகசியங்களை இந்த அன்பை தன்னுடைய ஜீவியத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் அறிந்து கொள்ளலாம். Only who have received the love of Jesus in their heart can know the secrets of God. இயேசுவை நாம் அதிகமாய் நேசித்தால், ஆண்டவர் அதிகமா அன்பு கூர்ந்தா ஆண்டவருடைய மனதை விளங்கிக் கொள்ளலாம். If you love the Lord more, we can understand his heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இயேசுவோடு இருந்த சீஷர்கள்ல விசேஷிக்கப்பட்டவனாய் ஆண்டவருடைய அன்புக்கு உரிமையானவனாய் இந்த யோவான் மாற்றப்பட்டார். John is changed as the one worthy of the love of the Lord among the disciples. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அன்பை கற்றுக்கொண்டார். He learned the love from Jesus. ஆண்டவருடைய அன்புக்கு தன்னை ஒரு சொந்தமாக அவன் ஒப்பு கொடுக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். He surrendered himself unto the love of Jesus. அன்பின் சீஷன் என்று எல்லா இடத்திலும் எழுதி இருக்கிறது. It is written, a loving disciple in every place. அப்ப மற்ற சீஷர்கள் மேல ஆண்டவர் அன்பா இல்லையா? Didn't the Lord not was loving with other disciples? அவன் அதிக அன்புள்ளவனாய் இருந்தபடினால தான் இயேசுவை கொலை செய்யும் பொழுது கல்வாரியில இயேசுவை கொலை செய்யும் பொழுது பயப்படாமல் கல்வாரி மரத்தண்டையில் அவன் போய் நின்றான். It is because of the love he went to the cross where Jesus was hanged and without any fear. ஒருவேளை தன்னை பிடிச்சு மற்றவர்கள் உபத்திரவப்படுத்தி ஏதாகிலும் காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய மரண நேரத்தில் அவன் கல்வாரி சிலுவை அண்டையில் போய் நின்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. It is a very important aspect. He went to the cross even in the time of trouble. Even people would have caught him and troubled him. அதனால தான் இயேசு என்ன செய்தாருன்னா, அவனை நம்பி இவன் தான் கடைசி வரையும் தன்னோட நிற்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து தன்னுடைய தாயை அப்படி ஒப்பு கொடுக்கிறார். By knowing he will be unto the end, he is surrendering his mother unto his hands. இவன் தான் எல்லாரும் ஓடி போன பிற்பாடு இவன் தான் நிற்கிற அன்புள்ளவங்க தான்
எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரோடு நிற்க முடியும். Only those who have the love can stand for the Lord in any time. அந்த தாய் தன்னுடைய மகனை இழந்த இயேசுவை இழந்த துக்கத்துல கதறி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயை கூப்பிட்டு இதோ உன் மகன். When the mother was crying for the sake of his son, he is saying, here is your son. யோவானை பார்த்து சொல்லுகிறார் இதோ உன் தாய். Here is your mother. அப்ப யோவான் அந்த தாயை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். He is taking care of that mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the holy name of the Lord. தேவ ஜனமே, இந்த யோவான் தான் ஆண்டவருடைய வசனத்தின் நிமித்தம் ஆண்டவருக்காக நல்ல சாட்சியாய் ஜீவித்த ஜீவியத்தை நிமித்தம் பத்மு தீவில் கொண்டு போய் விடப்பட்டார். This disciple is the same who was left to the island of Patmos, that he was suffered for the sake of Christ. இவர் எல்லா பகுதியிலையும் அவர் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய புஸ்தகங்களை நூல்களை அவர் எழுதினார். He wrote all the epistles that were revealing the love of Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இயேசுவினுடைய ஒரு சீஷனாக அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம். He writing a gospel since he was a disciple of Jesus. அப்போஸ்தலராக அவர் அப்போஸ்தலர்கள்ல ஒரு ஆளா இருந்து अनेक நிருபங்களையும் அவர் எழுதுகிறார். He wrote many epistles since he was an apostle. பத்மு தீவுல கிறிஸ்துவின் நிமித்தம் பல சத்திய உபதேசங்களை மற்றவர்களிடத்துல சொல்லி ஆண்டவரை பத்தி நல்ல சாட்சிகளை சொல்லி அவர் அது நிமித்தம் ஒரு தண்டனையாக பத்மு தீவுல கொண்டு போய் விடப்பட்டார். For the sake he is saying, revealing about Jesus, of all the great thing that he has done, he was left to the island of Patmos. கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்குள்ள அவர் தன்னை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். He surrendered to the sufferings of Christ. அப்படிப்பட்டதான வேளையில கர்த்தர் நல்ல வெளிப்பாடுகளை இந்த யோவானுக்கு தருகிறார். In that time the Lord gave great revelations unto him. வருங்காலங்களை குறித்ததான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் இந்த யோவானுக்கு கர்த்தர் தருகிறார். The Lord has given great revelations and visions about the forthcoming days. அப்ப திவ்ய வாசகனாய் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் இந்த யோவான் தான் எழுதுகிறார். He wrote this revelation as John has done it. எதை குறித்து எழுதுகிறார்? Regarding what? வருங்காலங்களை குறித்து. Regarding the forthcoming days. வருங்காலங்கள்ல வரக்கூடிய தண்டனைகளை குறித்தும் பனிஷ்மென்ட் குறித்தும் அவர் எழுதுகிறார். He is even writing about the punishment that is going to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த யோவானுடைய ஜீவியத்துல எவ்வளவு விசேஷமான காரியங்கள் நடந்திருக்கிறது பாருங்க. See how special things have happened in his life. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. காரணம் இயேசு அந்த யோவானை நேசிக்கிறார், யோவான் இயேசு அதிகமாய் நேசிக்கிறார். Since the reason is Lord loves John more and John loves the Lord more. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்துல என்ன பேசுகிறார்? What is the Lord speaking even this morning? இயேசுவோடு இருந்த அந்த 12 பேர்ல நீ யோவானை போல இருக்க வேண்டும். We have to be like John among the 12. யோவானை போல இருக்க வேண்டும். We have to be like John. இந்த நாட்களில் நல்லா சிந்தித்து பாருங்க. நாட்களில் சபைக்கு வருகிறோம், இவ்வளவு பேர் நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அன்பினால நிறைஞ்சு செய்கிறோமா? We are praising the Lord, worshiping, honoring him. How are we doing with love? அன்பினால நிறைஞ்சு கர்த்தரை துதிக்கிறோமா? Are we filling with the love and worshiping the Lord? எவ்வளவோ ஊழியங்களை செய்கிறோம். We are doing great works. வித்தியாசமான கைப்பிரதி ஊழியங்களை செய்கிறோம், மியூசிக் ஊழியங்கள் செய்கிறோம், பாட்டு ஊழியங்களை செய்கிறோம், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம், கடுமையான வேலைகளை எடுத்து செய்கிறோம், சபைக்காக எல்லா விதத்திலையும் பாடுபடுகிறோம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. We are doing every hard labors in the church. We are doing the ministry of music and we are giving pamphlets and we are doing all things, but there is no love of God. ஆண்டவரை அன்பு கூர்றதுக்கு யாரும் இல்லை. There is no one to love the Lord. ஆண்டவரை ரொம்ப அதிகமா நம்ம நேசிக்கலாம். We can love the Lord more. அவர் நம்ம அதை நீ இப்படி என்னை நேசிக்க கூடாது, உன்னுடைய அன்பு தவறுன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். Lord will never say that you could not love me. 12 சீஷர்கள்ல ஒரு சீஷன் இயேசுவினுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளவு ஒரு அன்பா நேசிக்கக்கூடியவனாகவும் அவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இயேசு காணப்பட்டார். See, when one of his disciples leaning upon his breast, he was accepting such a great love. இந்த சீசன் மேல எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு எரிச்சல் பொறாமை இருந்திருக்கும். All would have a wrath and envy against him. இவங்க வேற சும்மா இல்லாம ஆண்டவரிடத்துல போய் நான் உம்முடைய வலது பாரசத்துல என்னுடைய சகோதரன் இடது பாரசத்துல இருக்கணும்னு வேற கேட்டாங்க. They were not remaining silent. They were asking him to give his sides. அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய மரண நேர வரையும் இயேசுவினுடைய மார்புல சாய்ந்து கொள்ளக்கூடிய
ஒரு அன்பு அவனுக்குள்ள இருந்திருக்குமானால் அவன் எப்படி ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறான்னு பாருங்க. Think even in the time of the death of Jesus, he was able to be with the Lord. Think how much great love he had upon him. அவனுடைய அன்பை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். The Lord accepted his love. அவன் மேல அவர் அன்பு வைத்தார். He also loved him. அந்த அன்பின் நிமித்தம் வருங்காலங்களை குறித்த வெளிப்பாடுகளை தந்தார். For the sake of the love that he had, he gave the revelation about the forthcoming days. இன்னைக்கு பூமியில ஜீவிக்கிறதான நம்ம வரக்கூடிய நாட்களை குறித்து நல்லா அறிந்திருக்கணும். We who are living in this world have to know about the forthcoming days. தேவனுடைய நியாய தீர்ப்புகளை அறிந்திருக்கணும். We have to know the judgments of God. தேவனுடைய அன்பையும் அறிந்திருக்கணும். We have to know the love of God. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் பொதுவா என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய தண்டனைகளை மட்டும் அறிஞ்சு ஆண்டவரை பார்த்து பயப்படுகிறாங்க. The people knowing only the judgment and fearing the Lord. வரக்கூடிய காலங்கள் ரொம்ப மோசமான காலங்கள் சொல்லி என்ன செய்ய போறோமோ அப்படின்னு பயந்து கர்த்தர் தன்னோடு இருக்கிறார்ன்ற நம்பிக்கையை இழந்து அநேகர் கலங்குகிறார்கள். The forthcoming days are going to be more evil and they to be trembled because they fear the Lord. ஆனா அன்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்குமானால் அவனுக்கு வருங்காலத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லுவார், தண்டனைகளை குறித்தும் கர்த்தர் சொல்லுவார். இந்த தண்டனைகள் மத்தியில அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துவார், எப்படி ஜெயம் எடுக்கலாம் என்பதை கர்த்தர் சொல்லுவார். If the love of the Lord remains in one's heart, the Lord will reveal the forthcoming days and the judgments and his love, how the Lord lead him in the times of that. இன்றைக்கு தேவ ஜனங்கள் கர்த்தருடைய தண்டனைகளை அறிந்திருக்கிறீங்களா? Oh, the children of God, have we known the judgments of God? வருங்காலங்களை குறித்து ஒரு நல்ல வெளிப்பாடு உண்டா? Do you have a good revelation about the forthcoming days? உங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து வெளிப்பாடு உண்டா? You know how your future is going to be. உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க எங்க இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்துல எந்த இடத்தை சுதந்திரிப்பீங்கன்றதை சிந்திக்கிறீங்களா? Have you thinking about the place where you will hold on to the heaven? நம்மளுடைய பிந்தின நாட்கள், நம்முடைய நித்தியம் எங்க இருக்க போகிறது? Where our future is going to be? இதெல்லாம் குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல வெளிப்பாடு வேணும். கர்த்தருடைய தண்டனைகள், நியாய தீர்ப்பு குறித்து ஒரு அறிவு வேணும். அதோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். We should know and have a knowledge about the love and judgment of God, and with that you have to have the love of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமே அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்துல உண்மை அதிகமாய் நேசிக்க முடியல என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender unto the Lord and by saying, Lord, I cannot love you more. எல்லாவற்றையும் நேசிக்கிறேன். I am loving everything. உலகத்தை நேசிக்கிறேன். I am loving the world. மனுஷர்களை நேசிக்கிறேன். I am loving the men. உலக பொருட்களை நேசிக்கிறேன். The things of the world. ஆனால் இயேசுவை மாத்திரம் நேசிக்க முடியவில்லை. But I am not able to love the Lord. சபையை நேசிக்கிறேன். I am loving the church. சத்தியத்தை நேசிக்கிறேன். I am loving the doctrine. பிரமாணங்களை கூட நான் நேசிக்கிறேன். I am loving the laws. ஆனால் இயேசுவை நேசிக்க முடியவில்லை. But I am not able to love Jesus. ஆண்டவருடைய ஊழியங்களை நேசிக்கிறேன். I am loving the ministry. கர்த்தருக்காக பாடுபட கூட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I am surrender to labor for the sake of Christ. ஆனா இயேசுவை நேசிக்க முடியவில்லை. But I am not able to love the இதுதான் Lord. கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகிற அனுபவத்தை காட்டுகிறது. It shows the experience of the love is being faded. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Because of the increased evil, the love is being faded. ஆதியில கொண்டிருந்ததான அன்பை அநேகர் விட்டு விடுவார்கள். Many will leave the love that they had in the beginning. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்க வேண்டும், உன்னிடத்தில் அன்பு குறைவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். The Lord says you have to love me. You lack love. அன்பு கூறுகிறவன் தான் விசேஷமானவனாய் காணப்படுகிறார். The special is the one who has love in him. 1 யோவான்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் அன்பை குறித்து சொல்லுகிறார். In 1 John he speaks of love. அன்பில்லாதவன் இருள்ல இருக்கிறான். Those who do not have love, he is in darkness. அன்பில்லாதவனுக்கு அவனுடைய நித்திய ஜீவன் அவனுக்கு இல்ல. Those who do not have love, there is no eternal life for him. தன்னுடைய சகோதரனை அன்பு கூற வேண்டும். We have to love our brothers. நம்மோடு இருக்கிறவர்களை நாம் அன்பு கூற வேண்டும். We have to love the one who are with us. யோவானுடைய சுவிசேஷத்துல அவர் அன்பை குறித்து அதிகமாய் பேசுகிறார். In his gospel he speaks of love more. எவ்வளவு மோசமான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள யோவான் தன்னுடைய நூல்கள்ல எவ்வளவு அன்பை குறித்து பேசுகிறார் பாருங்க. See the person who is having the revengeful nature who is speaking of love in his epistles. இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு மனிதனுடைய பொல்லாத சுபாவங்களை மாற்றும். The love of Jesus will change all the evil nature of man. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory be to the name of the Lord. இதா தன்னுடைய குமாரனை தனக்கு தந்த அன்பு எவ்வளவு பெரிது என்று சொல்லுகிறார். The Father says how much great the love that the Son has given him. கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு எவ்வளவு பெரியது. How great love when the Son gave his
life for our நாம sake. கூட நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். We have to give a life for our brethren. அன்பினால நம்முடைய சகோதரர்களை ஜீவனை கொடுத்து நேசிக்க வேண்டும். We have to love our brethren for giving our life. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். We have to love one another. இவைகள் எல்லாம் யோவான் அதிகமாய் பேசுகிறார். John speaks of these things more. கடைசி நாட்களில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த அன்பினால நிரப்பப்படுவோமாக. Even the last days, we children of God, let us be filled with the love of God. சில நேர கண்களை மூடி நம்ம தியானிப்போம். Let us close our eyes and meditate. நம்ம நிதானித்து பார்ப்போம். Let us examine ourselves. எல்லாம் செய்கிறோம், அன்பு மட்டும் இந்த நாட்கள்ல குறைஞ்சிருச்சு. We are doing all things but we lack love. அன்பு மட்டும் நமக்குள்ள குறைஞ்சிருச்சு. We have reduced in love. பாருங்க, இது வெறும் விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு எல்லா தேவ ஜனங்களுக்கும் தான். It is not only for the believers but all to the saints. அன்பு மட்டும் நமக்குள்ள குறைஞ்சிருச்சு. The love is only lacking. ஆண்டவரை நேசிக்கல. We are not loving the Lord. ஆண்டவரை அன்பு கூறல. We are not loving him. ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டா நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வோம் என்பது நிச்சயமான காரியமாக இருக்கிறது. For sure, if we love the Lord, we will inherit the kingdom of கிறிஸ்துவினுடைய God. சாயலை நாம் காணலாம். We can see the image of Christ. இயேசுவினுடைய எல்லா பகுதிகளை உணர்ந்து கொள்ளலாம். We can understand every aspect of Jesus. இயேசுவினுடைய இதய துடிப்புகளை அறிந்து We can கொள்ளலாம். know the beats of heart of Jesus. இயேசுவினுடைய மனதில் உள்ளவைகளை அறிந்து We கொள்ளலாம். can know the things in his heart. வருங்காலங்களை குறித்து அறிந்து We கொள்ளலாம். can know of the future. நியாய தீர்ப்புகளை குறித்து அறிந்து We கொள்ளலாம். can know of the judgment. இவைகள் எல்லாம் அறிந்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். We can make us worthy and ready for the coming of the heaven. விசேஷமான ஒரு சீஷர்களாய், விசேஷமான தேவனுடைய பிள்ளையாய் நாம் காணப்படுவோமாக. We will be a special children of God. சீஷர்களின் மத்தியில யோவான் எப்படி தனித்து விளங்குகிறானோ அதே போல கர்த்தருடைய சபையிலையும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். We have to love the Lord more in the congregation as John was unique among the disciples. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்க ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you surrender to love the Lord? இயேசு அன்பு கூர்ந்தா போதும், கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலையும் அவர் உயர்த்துவார். It is enough if you love the Lord will exalt you in all things. பலவிதமான உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். உங்களை தூக்கி ஒரு தனித்த இடத்துல அவர்கள் காவல்ல வைக்கலாம். There may be many tribulation trials coming and they may keep you in God. ஆனாலும் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஆவிக்குள்ளாகலாம். But you can be in the spirit wherever எங்க you இருந்தாலும் are. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படலாம். You will fill with the spirit. இயேசு உங்களோடு கூட இருப்பார். Jesus will be with you. எல்லாவற்றையும் உங்களுக்கு எதையும் மறைக்க மாட்டார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். He will not hide anything. He will reveal everything. இதா கிறிஸ்துவினிடத்தில் ஒரு காரியத்தை மறைத்து வைக்கிறதில்லை, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். Father reveals everything unto the Son. இயேசு நம்ம மேல அன்புள்ளவராய் இருக்கிறபடினால எதையும் மறைக்கிறதில்லை. பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். Jesus revealing through Holy Spirit everything unto us since he loves us. எல்லாத்துக்கும் முக்கியமான காரியம் அன்புதான். Love is an important thing. அந்த அன்புல நான் குறைவாய் இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender, Lord, we lack in the love. உடைய அன்பினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று எல்லாரும் சொல்லுவோமாக. Let us all say, Lord, you fill us with your love. இந்த காரியங்களை புரிந்து தேவ சமூகத்தில் நீங்களா ஜெபிக்க ஆரம்பிங்க. You understand these things and pray to yourself. எல்லாம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அன்பு போயிடுச்சு. We have all things but not love. அன்பு போயிடுச்சு. But no love. அன்பு ஒருத்தனுக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. A man without love is nothing. அன்பு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. Love is an important aspect. இயேசுவை நேசிக்க கூடிய ஒரு நேசம் நமக்கு அவசியம். We need a love to love the Lord. கண்களை மூடி நிதானித்து பார்த்து முழங்கால் படிட்டு அந்த அன்பினால நிரப்பப்படுவோமாக. Let's close our eyes and kneel down and examine ourselves. சிலுவை எண்டையில வந்து நிற்கிறதுக்கு தைரியம் இருந்தால் வாருங்கள். If we have the braveness to come unto the cross, let us come. கிட்ட நெருங்கி கல்வாரி அண்டையில நெருங்க ஆபத்துதான். இவன் இயேசுவினுடைய சீஷன் என்று தெரிந்தால் யார் என்ன வேணாலும் செய்வார்கள். It is a great danger if they know he is a disciple, if he come nigh unto the cross. எல்லா சீஷர்களும் ஓடி விட்டார்கள். Every disciples ran away. பேதுரு கூட நான் எப்போதும் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன் என்று அநேக வார்த்தைகளை சொன்னார். Peter even he told many words that I'll be with you, Lord, even in all ஆனா times. சிலுவை எண்டையில வந்து நிற்க முடியல. But he is not able to come unto the cross. ஆனா யோவான் இயேசுவினுடைய சிலுவை எண்டையில வந்து நிற்கிறார். But John came unto the cross. இதுதான் உண்மையான ஒரு அன்பு. It is the true love. இதுதான் உண்மையான அன்பு. It is the true love. எதற்கும் பயப்படாமல் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு அன்பு. It is a love by the not being feared of anything and surrendering to the Lord. சிலுவை எண்டையில வருகிற ஒரு அன்பு. Coming courageously unto the cross. பயமில்லாத ஒரு அன்பு. A love without fear. கலங்கமில்லாத ஒரு அன்பு. A love without any trouble. பூரண அன்பு. A perfect love. தேவ ஜனங்களாகி அது நமக்குள்ள அந்த அன்பு கடந்து வரட்டும். Let this love come into us. ஒவ்வொருவருக்குள்ளே அந்த அன்பு கடந்து வரட்டும். Let this love come pass unto everyone of us. Let us close our eyes and surrender. Amen. Hallelujah. Hallelujah.